தமிழ்நாட்டு ரசிகர்களை போல உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. என்ன அர்த்தத்தை எல்லாம் கவனிச்சு பாட்டை கேட்கறாங்க, ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பாட்டு கேட்டு 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 எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணி என்ன வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழ்த்துக்கு நான் எப்படி நன்றி அறிதலை சொல்றதுன்னு தெரியல. உங்களுடைய வாழ்த்து பலத்தினை தான் இங்கே ஒரு சிங்கம் மாதிரி நான் நிக்கிறேன் உங்க முன்னால. ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், தாழ்வு மனப்பான்மை யாருக்குமே இருக்கக்கூடாது. அவர் இப்படி வாழ்றாரு அப்படி வாழ்றாரு, நானும் வாழ்வேன், என்னால் முடியும், அந்த தீவிரமான ஒரு எண்ணம் வேணும். இந்த உள் மனசுல கொண்டு போய் அடக்கிட்டோம்னா அதே நடத்தும் நம்மை. பகவானுடைய அருள், உங்களுடைய நல் வாழ்த்துக்கள், இத்தனை பேருடைய வாழ்த்துக்கள் சேர்ந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சென்று வருகிறேன், சந்தோஷம். இயற்கையை ஒட்டி ஒரு மனிதன் வாழ்ந்தால் இயற்கையை அவனை காப்பாற்றும். அதுதான் நான் அனுபவித்த உண்மை. எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, எல்லா நடிகர்களுக்கும் பாடி வச்சுட்டேன். எல்லாம் அத்தனை பேரும் மேல போனவங்கள்னா அப்படியே வானத்துல பறந்து 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 என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பாடிட்டார் டிஎம்எஸ், என்னென்ன மாதிரி எல்லாம் பாடிட்டார். அவர்களுக்கு பாடிய மாதிரி ஒரு பாவம், அது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு இருக்கிற வில் பவர்ல சொல்றேன். நிறைய வருஷம் அவங்க தபஸ் பண்ணி இருப்பாங்க, அதனால ஒரு டிஎம்எஸ் கிடைச்சார். சாதாரணமா ஒவ்வொரு பாட்டையும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆணையிட்டான்னு சொல்லியாச்சுன்னா ஆணையிட்ட மாதிரி தானே வந்தது. அதெல்லாம் இன்னும் எனக்கு ஒன்றும் எந்த வகையிலும் குறையவில்லை, நன்றாக இருக்கிறேன். பகவான் என் பக்கமே நிற்கிறார், முருகப்பெருமான் என் கூடவே இருக்கார். முருகா நீ வர வேண்டும். என்ன வேணும்? யாராவது ஒரு ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் தொட்டு பாருங்க. 85 வயசு ஒரு இளைஞன், நான் ஒரு இளைஞன், நன்றாக வீரமாக சொல்லுகிறேன். இன்னும் இப்ப புதுசா நான் படத்துல எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டேன். நான் மறுபடியும் என்னுடைய பாடல்கள்ல வருவேன், எல்லாம் கானா பாட்டுக்கள்லாம் சிங்காரமா பாடுவேன். அப்பெல்லாம் பாருங்க, கிளாசிக்கல் என்ன டைப் வேணுமோ அதெல்லாம் இளைஞர்களுக்கு பாடுறேன். எம்ஜிஆர் இளைஞனாக மாறினார். அவருடைய வயசுல தான் சவுந்தரராஜன் இருந்தான், இருந்தாலும் இளைஞன் குரலை கொடுத்தார் டிஎம்எஸ். ஆகையினால பகவானுடைய அருள், உங்களுடைய நல் வாழ்த்துக்கள், இத்தனை பேருடைய வாழ்த்துக்கள் சேர்ந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சென்று வருகிறேன்.